ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். எசாயா 59:19. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பினாலும், எந்த மந்திரவாதி செயல்பட்டாலும் அவர் பேசாமல் இருப்பதில்லை. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் சத்துருவினுடைய வல்லமைகளை முறித்து உங்களுக்கு ஜெயம் தருவார். அவர் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வருகிறது. தேற்றரவாளனாக இருந்து ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார். நீங்கள் ஜெயம் பெறும்படி உன்னதத்திலிருந்து வரும் பலனால் உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவது பெரிய பாக்கியமான அனுபவம். அவர் எல்லா தோல்விகளையும் முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருவார். அவர் உங்களை சகல தீமையிலிருந்தும், சத்ருவின் போராட்டங்களிலிருந்தும், பாவ சாபங்களிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்ளவும், சத்ருவை இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொண்டு வாழவும் உதவி செய்வார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரில் சார்ந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கும், பாவ சாப கட்டுகளிலிருந்து எங்களை காத்துக் கொள்வதற்கும், நன்மை தீமை அறியத்தக்கதாக தீமையிலிருந்து காக்கப்பட எங்களை வழிநடத்தவும் உணர்த்தவும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனை தந்திருப்பதற்காய் நன்றி செல்லுகிறோம். ஆண்டவரே, அனுதினம் எங்களை உமது சந்நிதியில் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமானதை செய்து நன்மை செய்கிறவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களை நேசிப்பது போல நாங்களும் பிறரை நேசிக்கும்படி எங்கள் உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவரால் ஏவி எழுப்புங்க. ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குகிறவன் குறைந்து போவதில்லை, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. நாங்கள் மற்றவர்களுக்கு நிறைவாய் கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து அருளோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரும் உம்மை அறியும் அறிவிலும் ஞானத்திலும் கிருபையிலும் நாள்தோறும் திறந்து விளங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோயினால் துன்பப்படுவோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் உம்மிலே திட நம்பிக்கையும் தந்தள்ளுங்க. ஆண்டவரே, திருச்சபைகளுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சாட்சி உள்ளவர்களாக வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், ஆவிக்குரிய ஜீவிதம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், வேசிக்கல்லர்கள், பொய்யர்கள், திருடர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.